بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: لا خير في من لا يألف ولا يؤلف. صدق رسول الله صلى الله عليه وسلم. நம்ம கேட்டவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசில் இருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, மார்க்கம் எந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாயமாக கடமையாக்கி இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் வாழ்நாள் முழுக்க இடைவிடாமல் கடைபிடித்து வாழ்வதற்கும், எந்த விஷயங்களை தடுத்திருக்கிறதோ அவைகளை விட்டும் முழுமையாக விலகி வாழ்கிற பரிசுத்த வாழ்வையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாம் சங்கையானவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை பிற படைப்பினங்கள் அனைத்தையும் விட, விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நடப்பன, மீன்கள், இந்த மாதிரி கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியில் மிக சங்கைக்குரியவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மொழி வைத்து பேசுதல், நகைச்சுவை சொல்லி சிரித்தல், தன்னுடைய நிலையை எழுத்தின் மூலமாக வெளிப்படுத்தி சொல்லுதல், எங்கோ இருக்கக்கூடியவரை கையசைத்து கூப்பிட்டு செய்கையின் மூலமாக பேசிக்கொள்ளுதல் என பல்வேறு வகையில் சிறப்பிற்குரியவனாக, சிறப்பை அடைந்தவனாக மனிதனை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் வஹமல்நாகும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் திடலிலும் பரவி வாழக்கூடிய ஒரு நிலையை கொண்டு அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான். மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட உணவால், உடையால், தங்குமிடத்தால், தன்னுடைய வாழ்க்கை தேவையை பெற்றுக்கொள்ளும் விதத்தால் உயர்ந்த ஒரு நிலையை அல்லாஹ் அடைய செய்திருக்கிறான். இதை வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை நாம் அவர்களுக்கு ரிசுக்காக தந்திருக்கிறோம் என்பதின் மூலம் சொல்லி காட்டுகிறான். எல்லா வகையிலும் உயர்ந்த படைப்பாக, சங்கை மிக்க படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித குலம் அனைவரும் சமமானவர்கள்தான். பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, மொழியால் உயர்வு தாழ்வு கிடையாது, குலத்தால் பெருமை என்பது கிடையாது. ஒருவர் சிறந்தவர் என்பதற்கு அளவுகோலாக நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னால் தக்வாவை கொண்டு மட்டும்தான் நிர்ணயிக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான்: இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சங்கைக்குரியவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அது சிறப்பு என்பது இறைவனை அஞ்சும் விதத்தில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வகையிலும் எந்த முறையிலும் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையவே கிடையாது. பாகுபாடு என்பது கிடையாது. எல்லோரும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும், நேசத்தை பரப்ப வேண்டும், நேசத்தோடு வாழ வேண்டும். உறுதியில்லாத ஒரு வாழ்க்கையில் கோபத்தின் காரணமாக பகைமை கொண்டு பல காலம் பேசாமல் இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? இயற்கை சீற்றங்களால், கொடிய நோய்களால், திடீர் மரணத்தால் கண் முன் தினம் தினம் மரணத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்ப நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து அன்பான வார்த்தைகளை சொல்லி அன்பை விதைத்து செல்வதில் என்ன குறைந்து விட போகிறோம்? பாகுபாடு என்பது கிடையாது. ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் என்கிற ஒரு விஷயமே போதுமானது. வேறு எதுவும் நேசிப்பதற்கு காரணமாக நாம் எடுக்க தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: லா கைர ஃபீமன் லா யலிஃபு வலா யுலஃப், எந்த மனிதன் நேசிக்கவும் இல்லை, நேசிக்கப்படவும் இல்லையோ
அந்த மனிதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த நலவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப நேசம் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும். ஒன்று நாம் நேசிப்பவராக இருக்க வேண்டும், அல்லது நேசிக்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். இதனால் ஈருலக நலவுகள் நமக்கு கிடைக்கும். ஒருத்தர் எல்லா மக்களிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவராக வாழ்ந்து மரணித்து விட்டார். இப்ப அந்த மக்கள் இவருடைய அன்பை நினைத்து, இவருடைய பண்பை நினைத்து இவருக்காக துவா செய்வார். ஆக நல்ல மனிதர் இருக்க வரைக்கும் எல்லோரிடத்திலும் நல்ல விதமாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி நல்ல விதமாக சொல்லி அவருக்காக துவா செய்யக்கூடியவராக, துவாவை பெறக்கூடியவராக இவர் இருப்பார். இவர் பிறரை நேசித்தால், இவர் நேசிக்கப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், இவர் தன்னை யார் நேசித்தாரோ அவரை நினைத்து பார்த்து அவருடைய நலவுகளை சொல்லி அவருக்காக துவா செய்பவராக இருப்பார். இப்ப நேசிப்பதும் நேசத்தை பெறுவதும் என்பது ஈருலக நலவுகளையும் பெற்று தரக்கூடியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் என்பது களைய முடியாத ஒன்று. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒத்த கருத்து என்னைக்கு இருந்திருக்கிறது? சகோதரருக்கு மத்தியிலே எப்போது இருந்திருக்கிறது? கருத்து வேறுபாடு என்பது குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி காலம் காலமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். கருத்து வேற்றுமை இருப்பதுடனே கலந்து வாழ்வதில்தான் மனிதனுக்கு நலவு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களுடன் கலந்துறவாடாத தனிமையாக வாழக்கூடிய முஸ்லிமை விட மக்களோடு கலந்து அவர்களுடைய வேறுபட்ட குணாதிசயங்களை சகித்து கொண்டு அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் சிறப்பிற்குரியவர். இப்ப தனித்து வாழ்வதை விட கலந்து வாழ்வது என்பது சிறப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நேசிக்க வேண்டும், கருத்து வேறுபாடுகளுடனே கலந்து வாழ வேண்டும். அதில்தான் மனித சமூகத்திற்கு நலவு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் வலியுறுத்தி சொன்னார்கள். கயாமத் வரைக்கும் வரக்கூடிய மனித சமூகத்திற்கு ஒரு தேவையான சுருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அதனுடைய ஆரம்பமே முஸ்லிம்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கவில்லை, அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் முஸ்லிம்கள். ஆனால் நபி அவர்கள் ஆரம்பித்தது யா ஐயுகன்னாஸ், மக்களே அப்படின்னு சொல்லி முழு மனித சமுதாயத்தையும் அழைத்து உள்ளடக்கி உபதேசம் செய்தார்கள். இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான், உங்களை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் தான். இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். இன்ன உம்மக்கும் வாஹித், உங்களுடைய தாயும் ஒருவர் தான். இந்த நாள் இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ அதே போல பிறருடைய பொருள், பிறருடைய உயிர், பிறருடைய மானம் அத்துணையும் புனிதமானது. அதை அபகரிப்பதும், பிறருடைய உயிரை அநியாயமாக எடுப்பதும், பிறருடைய மானத்தை வாங்குவதும், பிறருடைய மானத்தை சீர்குலைப்பதும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சமூகம் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ்வதற்கு அடிப்படை இந்த விஷயங்கள் தான். எந்த விஷயங்கள் எல்லாம் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சீர்கெடுக்குமோ அவையெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உடனடியாக தலையிட்டு அதை சரி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே காண முடிகிறது. இப்ப சமூக சீர்குலைப்புக்கு பொருளாதாரம், பிறருடைய உயிரை எடுப்பது, மானத்துடைய விஷயத்தில் விளையாடுவது, இதெல்லாம் சமூக சமத்துவ சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஹ்சூம் என்கிற உயர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டார். அந்த குலத்தார்கள் நினைக்கிறாங்க, நம்முடைய குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கை வெட்டப்பட்டால் நம்முடைய குலத்திற்கே அது இழிவு. ஆகையினால இதற்கு மாற்று வழியில் ஈடு செய்வதற்கு நபியவர்களிடம் சிபாரிசு செய்ய வேண்டும், நம் யாரை போய் சந்திப்பது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். நபியவர்களுடைய மிகவும் பிரியத்திற்குரிய உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க இடத்துல சொல்லி நபியவர்களிடத்தில் இது சம்பந்தமாக சிபாரிசு செய்ய கேட்கிறார்கள். அவர்களும் நபி அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக பேசும் பொழுது நபி அவர்கள் உடனே முகம் சிவந்தவர்களாக கோபப்பட்டு, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை உறுதியாக வெட்டி விடுவேன் என்று சொல்லி சமூக சீர்திருத்தத்தை உறுதிப்படுத்தினார்கள். பிறருடைய பொருளை அநியாயமாக அபகரிப்பது, கொள்ளையடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டையும்
ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஒரு தலைமுறையுடைய நிலையை மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் இரவு பகலாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, தன்னுடைய எதிர்கால சேமிப்பிற்காக வேண்டி அவர் பொருளாதாரத்தை திரட்டி வைத்திருக்கும் போது ஒருவர் சிறிது நேரத்தில் அவைகளை எல்லாம் அபகரித்து சென்று விடுவது என்பது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, அந்த குடும்பத்தினுடைய பின்னடைவை, அந்த குடும்பத்தினுடைய பின்னடைவின் மூலமாக சமூகத்தை பின்னோக்கி செல்வதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை விளங்க முடிகிறது. ஆக இந்த நிலை ஏற்படக்கூடாது, இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினத்தையும் கவனத்தையும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல பிறருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய மானத்தில் விளையாடுவது என்பது, ஒருவருடைய கண்ணியத்தை சீர்குலைப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய கண்ணியத்தையே சீர்குலைப்பதற்கு சமமானதாக இருக்கிறது. அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, புறம் பேசுவதின் மூலமாக, கோள் சொல்வதின் மூலமாக, இட்டு கட்டுவதின் மூலமாக, இது எதுவாக இருந்தாலும் மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது, இதை தடுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களை, என்னுடைய தோழர்களை பற்றி நீங்கள் எந்த ஒரு குறையும் என்னிடத்திலே சொல்லாதீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் நல்ல எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொல்லி சொன்னாங்க. புறம் என்பது விபச்சாரத்தை விட கொடியது என்று நபி அவர்கள் சொல்லி அதனுடைய கடுமையை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தடவை தோழர்களோடு நடந்து செல்லும் போது 2 கபர்களை கடக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 கபரில் இருக்கக்கூடியவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். இவர்கள் வேதனை செய்யப்படுவது என்பது நீங்கள் பெரும்பாவத்தின் மூலமாக வேதனை செய்யப்படும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படி அல்ல. பெரும்பாவத்தின் மூலமாக அல்ல. ஒருவர் சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாதினால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொருவர் கோள் சொல்லி திரிந்ததினால், இவர்கிட்ட இவரை பத்தி சொல்றது, அவர்கிட்ட அவரை பத்தி சொல்றது, இங்குள்ளது அங்க சொல்றது, இது மாதிரி கோள் சொல்லி தெரிந்ததின் காரணமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒருவருடைய மானத்தை சீர்குலைக்கும் விதமாக அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயல் தன்னிடத்தில் நடைபெறுவதிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதே போல பிறருடைய உயிரை எடுப்பது என்பது யாருக்கும் ஆகுமாக்கப்பட்டதல்ல, ஹராமாக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயமாக ஒருவரை கொலை செய்து விடுவது என்பது ஒரு சமூகத்தையே கொலை செய்வதற்கு சமமானது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இவையெல்லாம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமூகத்தையும் சீர்கெடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. புறம் பேசுவது, கோள் சொல்வது, கொலை செய்வது, பிறருடைய பொருளை அபகரிப்பது, இது அனைத்தும் சமூக சீர்கேட்டை உருவாக்கக்கூடிய செயல் என்பதனால் இவையெல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டு இருக்கிறது. சமூகத்தை சரி செய்யக்கூடிய, சமத்துவத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அது சிறிய வகையில் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த அளவில் அதனுடைய பொறுப்பு இருக்கிறது. பெரிய அளவில் சமூக பொறுப்பை சுமந்திருக்கக்கூடியவர்களுக்கு அது அளவில் பொறுப்பு விரிவடைகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எகிப்தினுடைய ஆளுநராக, ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அப்போது அங்கு ஒரு போட்டி நடக்கிறது. அதில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனும் அந்த போட்டியில் பங்கேற்கிறார். போட்டியின் இறுதியில் வேறு ஒருவர் வெற்றி அடைந்து விடுகிறார். ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நான் வெற்றி பெறவேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் வேறொருத்தர் வெற்றி பெற்று விட்டாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத அவர், ஆட்சியாளருடைய மகனாச்சே என்கிற ஒரு எண்ணம், ஆகையினால வெற்றி பெற்ற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அந்த மனிதரை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அடிக்கிறார், துன்புறுத்தி விடுகிறார். இப்ப பாதிக்கப்பட்ட அவர் ஆட்சியாளரிடம் சொல்வதை விட அமீர் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்வது சிறந்தது என்று நினைத்து மதீனாவிற்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் முறையிடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய மகனையும் கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். வந்தவுடன், நீங்கள் எப்போது இவர்களை எல்லாம் அடிமையாக ஆக்கினீர்கள்? இவர்கள் எல்லாம் சுதந்திரமானவர்கள் தான், சிறுபான்மையினராக இருக்கலாம். நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட அனைவருடைய விஷயத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இவர்களை அடிமை போல அடித்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி திருப்பி இவரை அடிக்க சொல்லி தீர்ப்பளிப்பதோடு, இந்த விஷயத்தை
சிறியதாக நினைத்து ஒருத்தர் லேசா அடிக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையே என்று கருதி இதனை நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் தாமதம் செய்ததின் காரணமாக உங்களையும் இந்த மனிதரை அடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தீர்ப்பு சொன்னாங்க. இப்போ தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, பிற மதத்தவராக இருந்தாலும் சரி, பிற சமய சகோதராக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் சரி, சமூக கட்டமைப்பு சகோதரத்துவத்தை சிறு விஷயங்களின் மூலமாக கூட யாரும் சிதைத்து விடக்கூடாது என்பதிலே நபியவர்களும் நபியவர்களை அப்படியே பின்பற்றிய சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. இதுபோல நம் ஒவ்வொருவருக்கும் சமூக பொறுப்பு என்பது, சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு என்பது இருக்கிறது. அந்த பொறுப்பை கடைபிடிப்பதில் கவனமும் வேண்டும், அதே போல மென்மையான போக்கும் வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு ஷுமாசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற எகிப்தை சேர்ந்த ஒரு பெரியவர், எகிப்தியர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க வருகிறார். சந்தித்து தனக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வருகிறார். வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, எகிப்தினுடைய தற்போதைய ஆளுநர் இந்த போரில் உங்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நிலைமையை கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், எங்களிடத்தில் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டார். எங்களிலே ஒருவருடைய ஒட்டகம் இறந்துவிட்டால் உடனடியாக ஒட்டகத்தை தந்து உதவுகிறார். எங்களுடைய அடிமைகள் இறந்துவிட்டால் உடனடியாக அடிமையை கொடுத்து உதவி நல்ல முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்றாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அவர் என்னுடைய சகோதரர் தான், என்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில் இது இவ்வாறு சொன்னதனால் உமக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். நபி அவர்கள் என்னுடைய இந்த வீட்டில் வைத்து சொன்னார்கள், இறைவா, சமூகத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பொறுப்பை கடைபிடிக்கிற போது, தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற போது மென்மையாக யார் நடந்து கொள்கிறாரோ அவரோடு நீயும் மென்மையாக நடந்து கொள்வாயாக. தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற விஷயத்தில் யார் கடினமாக நடந்து கொள்கிறாரோ, யார் பொடுபோக்காக இருந்து கொள்கிறாரோ அவருடைய விஷயத்தில் அவரை நீயும் கடுமையாக அவரோடு நடந்து கொள்வாயாகன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்கிற விஷயத்தை அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. இப்போ சமூக பொறுப்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதில் கவனமும் வேண்டும். அதை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் மார்க்கம் வழிகாட்டுதலையும் பெற வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறோமா, அதில் மென்மையான போக்கையும் அவர்களிடத்திலே அதிக அக்கறையும் கவனத்தையும் மார்க்க விஷயத்தை அவர்கள் எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தில் தொடர் கண்காணிப்பையும் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குடும்பத்தாருடைய விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு ஆணுக்கு பொறுப்பு இருக்கிறது. எவ்வாறு அவர்களுடைய உணவு உடை இருப்பிடத்துடைய விஷயத்தில் அவருக்கு பொறுப்பு இருந்து அந்த பொறுப்பை கண்காணிக்கிறாரோ, அதே போல அவர்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலும் இவருக்கு பொறுப்பு இருக்கிறது. இவர் இது சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார். ஒரு பெண்மணி இருக்கிறார்னு சொன்னா தன்னுடைய கணவர் சம்பாதித்து தரக்கூடிய அந்த பொருளாதாரத்திலும் தன்னுடைய கற்பிலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் தன்னுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். அதே போல சமூகத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டக்கூடியவர்கள் அந்த பொறுப்பு சம்பந்தமாகவும் விசாரிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமூக கட்டமைப்பையும் ஒருவருக்கொருவர் அன்பை ஏற்படுத்துவதையும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பு சம்பந்தமாகவும் நாம் விசாரிக்கப்படுவோம். இதில் நாம் எந்த அளவு நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம், எந்த அளவு நடந்து கொள்கிறோம் என்பதையும் சுய பரிசோதனை செய்து இது சம்பந்தமான மார்க்க வழிகாட்டுதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நாம் கொடுக்கக்கூடிய இந்த காசு பணங்களுக்கு சிறந்த பகரத்தை தருவானாக.